ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அப்பாவுக்கு சர்ஜரி நடந்திருக்கும்ல, சர்ஜரியும் சக்ஸஸாக முடியுது. அப்போ சேம் டைமில் எல்லாம் வேலை பார்த்துட்டு கிடக்க, அப்போ டியா பிள்ளையும் இது நல்லா இருக்கு பாரு, இதை ட்ரை பண்ணுன்னு ஊட்டி விட இவனும் என்னடா நடக்குதுன்னு பார்க்க ஜிங்கும் வளைஞ்சிட்டு கிடக்க. டேய் ஜிங்கு, இங்கே என்னடா நடக்குது எனக்கே தெரியல மச்சான்னு சிரிக்க. நான் எதையும் பார்க்கலப்பா. சரி சரி, நீங்கள் ஜாலியாக கடுங்க, நான் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு நேராக ஹீரோயினை பக்கம் தான் போகிறான். அவளை பார்த்து சாப்பாடு நீட்டா அது எக்ஸும் பார்த்துட்டு ஹை காமிக்க, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தால் கிளம்புன்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல. அப்போ இவ்வளோ வேலை பார்த்துட்டு கிடக்க. அப்போ அங்கே இருக்க ப்ரொடியூசர்லாம் ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சே, ஆனால் நம்ம கூப்பிட்டா வருவாளான்னு தெரியலையே. அப்போ இதெல்லாம் ஹீரோவும் கேட்டு காண்டாகி, நீ பேசுறது கேவலமாக இருக்குடா மன்னாருன்னு சொல்ல, இதை கேட்க நீ யாருடானு ஹீரோவை கோக்க. அப்ப இவளும் வந்து ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்க, இவன் யாரு தேவையில்லாம கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கான். நீ ஓகேவா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன அவ்வளோ ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், அவன் அவளோட ஃப்ரெண்டு, எனக்கு இடுப்பு வலி வேற, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன்னு சொல்ல, எதுக்கு நீங்க கேட்கணும், அந்த பையன் தான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, உன்னை செருப்பால் அடிக்காம இருக்கேன்னு சந்தோஷப்படு, என்ன திமிரு உனக்கு. ஐயா விடுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு போங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல. அப்ப இவனும் இவ வயசு என்ன அவ வயசு என்ன, அந்த கர்மத்தை பத்திலாம் நான் எதுவும் கேட்டேனா. அப்ப என்னடா சொன்னே ஹீரோனி எக்ஸ் அடிக்க, அப்படியே சண்டை பெருசாயிடுது. அப்படியே நைட் ஆனது, ஹீரோவும் ஹீரோனிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கிடக்கான். ஏன் இங்க பணியில கிடக்க, இல்ல சாரி என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, ஷூட்டிங்லாம் வேற கேன்சல் ஆயிடுச்சுல, அவங்க உன்னை பத்தி தப்பா பேசவே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் அடிச்சிட்டேன்னு சொல்ல. அம்மா இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு கிடக்க, நீ எல்லாம் ஒரு லவ்வரே கிடையாதுப்பா, எல்லாமே நானே சொல்லி தர வேண்டியதா இருக்கு, ஃபர்ஸ்ட் என்னை ஹக் பண்ணிட்டு பேசுன்னு சொல்ல. இவனை சிரிச்சுட்டு என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க, அப்படின்னு எனக்கு நல்லா சமைச்சு கொடு, அப்ப நான் மன்னிக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்ல. இவளுக்கும் புரியுது இவன் மேல இருக்க லவ்ல தான் அடிச்சுட்டான்னு. இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் கிடக்கு. அடுத்த நாள் ப்ரொடியூசர் எல்லாம் வந்து, இங்க பாருங்க எங்களை அடிச்சதுக்கு இந்த கம்பெனி சார்பா எங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, அது மாதிரி கலவரமும் ரொம்ப வைரலா இருக்கும். அப்ப ஃப்ரெண்டுக்காரையும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, இங்க பாருங்க உங்களுக்கு ஃபேவரட்டை தான் எல்லாம் நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னு போக. அப்ப என்ன பண்ணலன்னு பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோனி எக்ஸஸ் பண்ணிட்டு வந்து, அவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணிட்டு தான் கிடப்பாங்க, இதுக்கு ஒரே தீர்வு நான் ரிசைன் பண்றதுன்னு சொல்ல. அப்ப இவளும் இல்ல அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்க வேண்டாம்னு சொல்றான், இல்லைன்னா நம்ம கம்பெனி பெரிய பிரச்சனை ஆயிடும், ஸோ நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு போக. அப்ப இவளும் நீ ஃபர்ஸ்ட் அவரை போய் கூட்டிட்டு வான்னு சொல்றான். ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யாருமே இவங்க கூட கோஆப்ரேட் வச்சுக்க மாட்டாங்க, போற இடம் எல்லாமே அவாய்ட் பண்றாங்க. இவளும் என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்க. அப்போ ஒருத்தர் வந்து, தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நம்ம கம்பெனிக்கு இப்ப வேலை சரியா வர மாட்டேங்குதுல்ல, என் குடும்பத்துக்கு பணம் தேவை வேற அதிகமாக இருக்குது, நான் அதனால வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல. இவளும் நல்ல விஷயம், நீங்கள் போங்க, நம்ம கம்பெனி மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகும், அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல. இவரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போக. சேம் டைமில் ஹீரோவும் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தாங்களா அந்த கம்பெனியோட மேனேஜரை பார்க்க வந்திருப்பான். அவரும் பார்த்துட்டு ஹாப்பியாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நாங்கள் இப்போ சொந்தமாக ஸ்டூடியோ ஆரம்பிச்சிருக்கோம் சொல்ல. ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, ஏன் நின்றுட்டே பேசுகிறீங்க, உட்காருங்க, என்ன விஷயமே நான் பார்க்க வந்தீங்கன்னு கேட்க, அது வந்து நாங்கள் ஒரு ஆட் எடுத்திருக்கோம், அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது உங்கள் கம்பெனி மூலமாக ப்ரொசீட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் வேணும்னு கேட்க. இவரும் பார்த்துட்டு ஓகேப்பா நான் மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்ல. அது மாதிரி இன்னொரு விஷயம், ஹீரோனி ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த பிரச்சனையாலே அவங்க கம்பெனி ரொம்ப அடி வாங்கிருச்சு. ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன், ஆனால் அதனால ஏகப்பட்ட ரூமர் போயிட்டு கிடக்கு, ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, அவங்க கம்பெனியை நீங்களும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறான். சேம் டைமில் இவளும் எல்லாத்தையும் வர சொல்லி, இப்போ நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, நம்ம கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்கு, நான் யாரையும் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு கம்பெனிலாம் பண்ண மாட்டேன், போக நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம், ஏன்னா எல்லாருக்குமே பண தேவை இருக்கும்ல, அது மாதிரி நம்ம கம்பெனி சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துடும், அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல. அப்போ எல்லாருமே இங்கே பாருங்கள், இது நம்ம கம்பெனி, நாங்கள் யாருமே இங்கேருந்து போக மாட்டோம், இது கொஞ்ச நாளில் கண்டிப்பாக சரியாயிடும், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்ல. இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. இது முடிவல்ல தொடக்கங்கிற மாதிரி தான் காமிக்காங்க. சேம் டைமில் ஜிங்கும் டியா பிள்ளைக்கிட்ட, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் நீ சிரிக்கக்கூடாதுன்னு சொல்ல. என்னடா சொல்லி தொலை, அது வந்து நான் உன்கிட்ட இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்க. இவளும் இப்போ எப்படி என்னால் இதை ஏற்றுக்க முடியும், அன்னைக்கு நீ பேசினதை நான் கேட்டேன், ஒரு நாள் ஜிங்கும் டியாவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இங்கே பாரு ஒரு நாள் நான் ஃபஸ்ட் டைம் ரோட்டில் கடையை போட்டேன், ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்,
இது எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றா தான் இருந்திருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீ எனக்கானவன்னு தோணுதுன்னு இவ தூங்கிட்டு கிடக்கான்னு நினச்சி தான் சொல்லியிருப்பான். அப்போ இவளும் நான் தான் அன்னைக்கே அதெல்லாம் கேட்டேனே, நான் அப்போவே உன்னை ஏற்றுக்கிட்டேனே ஹிஹின்னு சிரிக்க ஜிங்கும் அப்புறம் என்ன புள்ள வா மாமனை ஹக் பண்ணிக்கோன்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஒன்று சேருது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு இந்த கப்பலில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேம் டைமில் நியூ இயருங்கிறதால ஜிங்கு டியாலாம் ஹீரோ வீட்டுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. அப்போ இவனுக்கு கால் வரதை பார்த்துட்டு ஏன் எதுவும் பிரச்சனையான்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மேனேஜர் தான் கால் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி நீ பண்ண ஆட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு கமிட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நீ கேட்ட மாதிரி ஹீரோனி கூட நியூ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக கிடக்கு. அப்போ இவனும் மூஞ்ச சேடாக வச்சுக்க ஏன்டா என்ன பிரச்சனை, அது அந்த மேனேஜர் தான் கால் பண்ணாரு, ஏன் நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டாரா. அவர் என்ன சொன்னார்னா நம்ம ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல எல்லாம் குதிச்சுட்டு கிடக்காங்க. சேம் டைமில் ஜூஞ்சி ஃபாரின் போகிறதால எல்லாம் சேர்ந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க. அப்போ கியூவும் நான் அடிப்பட்டு இருக்கும்போது கூட நீங்கள் ஒரு டீமாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அப்போது நம்ம ஒன்றா தான் இருந்திருக்கோம், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல இது மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக பேசிட்டு கிடக்காங்க. இவளும் செம்மையாக குடிச்சிருக்கிறதால இவனே தூக்கிட்டு வரான். அப்போ இவளும் பார்த்துட்டு நீ ஃபாரின் போய் நல்லா பெஸ்ட்டாக வருவேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் கிடக்கு. ஆனால் உனக்கு தெரியுமா நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா என் லைஃப்பில் 2 பேர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். ஃபஸ்ட்டு என் அக்கா, 2வது நீ, எனக்கும் தெரியும். சரி நீ பார்த்து போயிட்டு வான்னு இவளும் கிளம்ப. அப்போ ஜூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன்டா என்னாச்சு, இல்லை நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, ஏன்டா இப்படி கேட்குற, இல்லை சும்மா தான் கேட்டேன்னு போக இருடா என்னன்னு சொல்லு. எனக்கு இந்த சிட்டிக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டிட்டு பீச்சை பார்த்துட்டு சைலண்டான லைப்ரரி போயிட்டு அப்படியே கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கணும் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே உங்கள் கூட தானே இருக்கேன், என்னால் உங்களை விட்டும் போக முடியலன்னு சொல்ல இங்கே பாரு நீ முன்ன மாதிரி இல்லை, இப்போ நீ மெச்சூர்ட் ஆகிட்ட, இந்த விஷயத்தில் நீயும் ஒரு நல்ல முடிவாக எடுன்னு போக அடுத்த நாள் ஜூஞ்சியும் அப்ராட் போக ரெடி ஆகிட்டான். அப்போ சென்ட் ஆஃப் பண்ண கியூவும் வந்திருப்பான். இங்கே பாரு டைம் கிடைக்கிறப்ப எனக்கு கால் பண்ண புரியுதா, கண்டிப்பாக பண்ணுறேம்மா, அப்புறம் ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க அதெல்லாம் ஒரு டேஷும் இல்லை. சரி அப்போ நான் கிளம்புறேன், என்னை பார்த்து உனக்கு எப்படிடா தெரியுது, இப்போ நான் அழறத நீ பார்க்கணும் அவ்வளோதானே கேட்க. அப்போ இவனும் சாரி டின்னு ஹக் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன்னு போயிடுறான். இவளும் திரும்பி திரும்பி தான் பார்க்குறான், எங்கே வரமாட்டாளான்னு அழுதுகிட்டே தான் போகிறான். அப்போ சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏ கியூ நில்லுடின்னு, என்னால் உன்னை விட்டு போக முடியாதுன்னு ஹக் பண்ணிக்க நான் முடிவு பண்ணிட்டேன், நான் அப்ராட் போக போகிறதில்ல. என்ன சொல்கிற எனக்காகவா, ஆமாம் இந்த கிறுக்கியை விட்டுட்டு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னு சொல்ல இவ்வளோ சந்தோஷத்தில் ஜூஞ்சினா அவன் மேலேயே தொத்திக்கிறான். சேம் டைமில் ஃபேங் கிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் புதுசாக இங்கிலீஷ் டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு இன்ட்ரோ கொடுக்க அப்போ இவரும் நான் ஃபேங்குன்னு சொல்ல ஐயோ நீங்கள் தான் ஃபேங்கா, நான் உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அப்படியா, அம்மா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னு அப்படியே 2 பேரும் பேசிட்டு போக அப்போ இவர் வீசாட் நம்பர் கேட்க ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர மாதிரி காமிக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பண்ண ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கும்ல, அதுக்கு தான் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே வந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேரை ஜிங்கு டியாவும் தான் வராங்க. என்னடி இவ்வளோ கேமரா கிடக்கு, அட பயப்படாதப்பா, அதான் நான் கூட இருக்கேன்ல. அடுத்து ஃப்ரெண்டுக்காரி எக்ஸும் வர, அடுத்து யார் நம்ம செல்லக்குட்டி தான். உனக்கு எதுவும் நர்வஸாக இருக்கா, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்னென்னு போக அப்போ பக்கத்து வீட்டு குண்டும் இங்கே பாரு உன் பையன் முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ ஒரு கம்பெனிக்கே பாஸ் ஆயிட்டாளா, அதனால நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி வருவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ ஒரு குத்து விளக்கா பார்த்துருன்னு ஃபோட்டோ காமிக்க அது என்னன்னா அவனுக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல வேஸ்ட் ஆஃப் டைம், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்களுக்கே இப்போ தாண்டி தெரியும், சரி விடு பொண்ணுக்கு என்ன வயசு என்ன வேலை பார்க்குறா, ஐயோ வயசை கேட்குறாளேன்னு இவளும் முழிக்க அப்போ டிவியில் வருவா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல அப்போ இந்த வருஷத்தோட பெஸ்ட் டேரக்டர்னு ஹீரோனி பேர் அனௌன்ஸ் பண்ண எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. பாரு இவ தான் என்னோட மருமக, ஐயோ இவ என்ன சொல்ல போறாளோன்னு பார்க்க ஐயோ இந்த பொண்ணா செம்ம ஃபேமஸ் ஆச்சே, உன் பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்ல அப்போ இவளுக்கும் அவார்ட் கொடுக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இது எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எங்கள் கம்பெனியில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது சொந்தம். அது மாதிரி சில பேருக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு அவள் என் கூட 10 வருஷமாக இருக்கா, என்னோட வெல்விஷராகவும் இருந்திருக்கா, அதனால அவளுக்கு தேங்க்ஸ். அடுத்து என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், அவர் ஒரு நல்ல டீச்சர் நல்ல டைரக்டர், எனக்கும் அவர் தான் டீச்சிங் சொல்லி கொடுத்தாரு, அவரோட கைடன்ஸால தான் இந்த அளவு வளர்ந்துருக்கேன், அதனால அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து என்னோட ஸ்பெஷலான பர்சன், என்னோட லைஃபை மேஜிக் போல் மாற்றின அந்த பர்சனை உங்களுக்கும் காட்டணும் ஆசைப்படுறேன்னு ஷென்யாங் மேலவான்னு கூப்பிட போடா இப்போ போய் கூச்சப்பட்டுக்கிட்டு இவளும் நீ ஏதாச்சும் பேசணும் ஆசைப்படுறேன்னு சொல்ல என்ன போய்
இங்கே பாருங்க, நான் எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் நானும் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும், ஏன்னா எல்லாத்துலேயும் என் கூடயே இருந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உனக்கு, ஏன்னா நான் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஏங்க இங்கே என்ன நடக்க போகுது? என்னுடைய லைஃப்லேயே உன்னை மீட் பண்ணனால தான் நான் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். அது மாதிரி என் லைஃப்பில் நான் போகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் அந்த பாதை முடியும் வர நீ என் கூட வரணும்னு ஆசைப்படுறேன்னு, என் கூட வருவியான்னு கேட்க இவ்வளோ 2 நிமிஷம் சைலண்டாக இருந்துட்டு இதுக்கு இதான் ஆன்சர்னு ஹக் பண்ணிக்க இதோட இந்த சீரியஸாக ஹாப்பி எண்டிங்காக முடியுது. ரியலாகவே இந்த சீரீஸில் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க. யார் யார் மிஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் பூஸ்டப் பண்ணும். அடுத்து சூப்பரான ட்ராமா கொண்டு வரேன். பை.